வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆதி விநாயகர் ஆலயம்க்கு தான் வந்திருக்கோம். இந்த விநாயகர் கோயில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து இங்க அவரோட அதாவது அந்த யானை முகத்துக்கு முன்னாடி ஒரு முகம் இருக்கும் இல்லையா? அந்த அந்த தோற்றத்துல இங்க மட்டும் தான் அந்த விநாயகர் காட்சி அளிக்கிறாரு. நம்ம அப்படியே உள்ள போயிட்டு அதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பின்னாடியே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உள்ள போயிடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, பாடசாலை. அப்படியே உள்ள போயிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, யானை அதாவது விநாயகர் வந்து யானை முகம் இல்லாம தோற்றம் கொடுக்க ஒரு கோயில் இது. அப்படியே கோயிலை பார்த்துக்கோங்க. ஹாய் சார். கோயிலுக்குள்ள சாமி எடுக்க வேணான்ட்டாங்க. அதனால சாமிக்கு முன்னாடி அப்படியே இருக்கிற விநாயகர்லாம் அப்படியே காட்டிடுறேன். ஆனா உள்ள விநாயகர் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம காட்ட போறதில்ல. இந்த கோயில் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயில் இது. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அவரோட யானை முகம் இல்லாத ஒரு தோற்றத்துல இருக்காரு. அப்படியே காமிக்கிறேன். இந்த கோயிலுக்குள்ள இந்த சிற்பங்கள்லாம் இருக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில்ல நம்ம கோயில் வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் இருக்காங்க. வாங்க அப்படியே பக்கத்துல போய் பார்த்தரலாம். அதாவது நம்ம இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில அய்யனாரப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா? அந்த அமைப்பு அப்படியே இங்க இருக்குங்க. அப்படியே பாருங்க. சிற்பம்லாம் வந்து கொஞ்சம் சேதமாயிருக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மரத்துக்கு கீழ அப்படியே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலு. இவங்கதான் கன்னிமார்கள். பார்த்துக்கோங்க. நம்ம விநாயகர் கோயிலை பார்த்துட்டு அடுத்து நம்ம கன்னிமார்களையும் பார்த்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம உள்ள போய் பார்த்தலாம். வாங்க உள்ள போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இது வந்து பாடசாலைங்க. இந்த மாதிரி பாடசாலை வந்து இப்பெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலையில பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வந்து வரணுங்களாம். அந்த பாடசாலையில வந்து படிச்சுக்கலாம். இங்க நிறைய பேர் உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கன்னிமார்களை பார்த்தாச்சு. விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உண்மை முகம், அதாவது எப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா யானை முகம் இல்லாத ஒரு முகம். அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த இடத்துல மட்டும் தாங்க இருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க பாருங்க. விநாயகர் அருமையா இருக்காரு. அப்புறம் இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க, விநாயகரை பார்க்க முடியாதவங்க, இந்த வீடியோல சாமியை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம காட்டல. அதோட வரலாறு கேட்டிருக்கோம். சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு பர்மிஷன் கேட்டோம். கொடுத்துட்டாங்க. அப்படியே உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்தரலாம். இன்னும் நிறைய மாடு இருக்கு நைனா. இங்க பாருங்க அப்படியே எல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் வளர்த்துறாங்க. நிறைய இருக்குங்க.
இங்க பாருங்க எல்லாம் நிறைய உள்ள எல்லாம் தெரியல சரியா வெளிச்சத்துக்கு நிறைய கண்ணுக்குட்டி இருக்குங்க. அந்த கடைசி வரையும் இருக்குங்க. நைனா கைப்பிடிங்க. பண்ணை நல்லா இருக்கா? நாமளும் ஒரு பண்ணை வச்சிடலாமா? பாருங்க கோயில்ல இந்த மாடெல்லாம் வளர்த்துறாங்க. ஜல்லிக்கட்டு காளைங்களா? இல்ல நைனா, இது வந்து பசுமாடு நைனா. ஜல்லிக்கட்டு இல்ல நைனா. இது பாருங்க கீழே மடி இருக்கு பாருங்க. கொம்பு எல்லா மாட்டுக்கும் இருக்கும் நைனா. அண்ணன் தான் இந்த கோயில்ல மெயின்டெனன்ஸ் பண்றாரு, பாத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன மாடுங்கண்ணா? புரியலையா? வேணா இங்க வந்து பாருங்க, இந்த மாடு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நீனா. ஆனா இந்த மாட்டு பேர் என்னன்னா? இங்க இருக்கா? அப்படியே பாருங்க, இங்க எல்லா மாடோட பேரு இருக்கு. நான் கவனிக்கல, அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த மாட்டோடைய பேர் இது. அடுத்து ரெண்டாவது பாத்துக்கோங்க. ஓ சூப்பரா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாமியை தான் நம்ம பார்க்கல, மாடு வகையெல்லாம் இங்க வந்து பேர் எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க நேனா, அமைதியா இருங்க. என்ன பக்கத்துல போவீங்க? அப்படியே பாத்துக்கோங்க மக்களே. ஒவ்வொரு மாடோட பெயர் இருக்கு, அப்படியே ஒவ்வொன்றும் க்ளோஸ்ல காட்டுறேன். கோயிலுக்கு விநாயகருக்கு பதில் பசுமாடோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வகையில இருக்கு? இன்னும் ஏகப்பட்ட வகைகள் இருக்குங்க பசுமாட்டுல. நம்மளுக்கு பசுமாடுன்னு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வரைக்கும் 9 வகையான 10, அடுத்தது 10 வகையான நாட்டு மாடுகளை பார்த்துருக்கோம். அப்படியே பாருங்க கண்ணுக்குட்டி, அங்க மாடு நம்ம காமிச்சோம் இல்லையா, 10 மாடு காமிச்சோம், 10 வகையான மாடு. இங்க பாருங்க குதிரை அழகா இருக்கு பாருங்க, அழகான குதிரை, அதெல்லாம் அழகான கண்ணுக்குட்டிகள். ஆஹா, இங்க பாருங்க இந்த மாடு வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த மாடோட பெயர்லாம் தெரியலங்க. அப்படியே நம்ம இங்க விநாயகர் கோயிலுக்கு வந்தோம்னா இதையும் பார்த்துக்கலாம்.